ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ நம்ம சேனல் வந்து 2 வீடியோ போட்டாச்சு. என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஜிஎஸ் வந்து எப்படி சீக்கிரம் ரிவிஷன் பண்ணுறது, மேக்ஸ் எப்படி சீக்கிரம் ரிவிஷன் பண்ணுறங்கிறது நம்மளோட 2 வீடியோ போட்டாச்சு. இப்போ அந்த வீடியோ வேணும்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் இருக்குது பார்த்தீங்களா. தமிழ் வந்து இதில் வந்து நான் ரெண்டு விதமான சொல்ல போகிறேன். ஓகேங்களா. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இலக்கணம் இருக்குங்களா, இலக்கணம் மட்டும் சீக்கிரம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி, இலக்கணம் ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைனாக படிக்கிற மாதிரி ஒரு செட் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம நியூ சிலபஸ் பேஸ்டு இருக்குல்ல, நியூ சிலபஸ் பேஸ்டு இலக்கணம் படிக்கிற மாதிரி, அந்த ரெண்டுமே சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் வந்து அந்த 2 வெப்சைட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது புரியலை, அது என்ன வெப்சைட்டுன்னு தெரியலனா அது நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு க்ரோம் இருக்குல்ல, க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமை ஓப்பன் பண்ண உடனே நான் டைப் பண்ணுறது அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்படியே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. டைப் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வெப்சைட் ஒன்று வந்துடும். இப்போ நான் என்ன டைப் பண்ணனோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னே ஒரு வெப்சைட் வந்துருச்சா, அந்த வெப்சைட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்னர் இருக்குதுல்ல, இந்த கார்னரில் பாருங்களேன். இந்த கார்னர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆட் ப்ராப்ளம் நிறைய வரும். அந்த ஆடை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஆடை வந்து நீங்கள் மறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அது நம்ம 6ஆம் வகுப்பு பாடம்னு வரும். இந்த வெப்சைட்டில் ஆடு தான் நிறைய ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ 6ஆவது இருக்கா, 6ஆவதில் நீங்கள் பாடங்களை கிளிக் கொடுங்களேன். பாடங்களை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பாடம் இருக்கோ, நம்ம 6th என்னென்ன பாடம் இருக்கோ அந்த பாடம் எல்லாமே வந்துடும். புரிஞ்சிச்சுங்களா. லைன் பை லைனாக கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் கூட இதில் போட்டு பார்த்துக்கலாம். லைன் பை லைனாக அங்கே வந்து பாருங்கள். ஒவ்வொரு கொஷின்ஸும் நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கோ அதே தான் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பாடங்கள் கிளிக் கொடுத்தோம்னா பார்த்துக்கோங்க, பாடங்களில் என்னென்ன பாடம் இருக்கோ, நமக்கு இலக்கணம் தானே வேணும். இங்கே பாருங்கள், தமிழ் எழுத்துக்களின் வகை மட்டும் தொகை இருக்குதா, அதை மட்டும் நான் கிளிக் கொடுக்குறேன். அதை நான் கிளிக் கொடுத்தோடனே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த ஏடு தான் பிரச்சனையாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து தமிழ் எழுத்தின் வகையாக பார்த்துக்கோங்க. இது வந்து வெறும் இலக்கணம் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இலக்கணம் மட்டும் எத்தனை இருக்கோ அத்தனை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை கொஸ்டின் இருக்கோ அது மட்டும் இருக்கா, அவ்வளோதான். மொத்தம் 2 நீங்கள் இது வந்து இலக்கணம் டெஸ்ட்டும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் இது வந்து படிக்கலாம் படிச்சுக்கலாம். நீங்கள் படித்து முடிச்சுட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் கூட போட்டு பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட், இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் நேம் என்னென்னா நிபுணன் டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா. நிபுணன் டிஎன்பிஎஸ்சி. ரெண்டாவது வெப்சைட் என்னென்னு பார்த்துடலாமா. ரெண்டாவது வெப்சைட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட கூகுள் குரோம்லேயே டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா. டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல்னு நீங்கள் வந்து சும்மா சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு வெப்சைட் ஒன்று வரும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸ் சீசன் 2025 இருக்கா. இப்போது அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வெப்சைட்டில் உங்களுக்கு வெறும் ஆடு மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கிளிக் கொடுத்த உடனே பார்த்துக்கோங்க, நம்ம நியூ சிலபஸ் இருக்குல்ல, உடனே வீடியோ வந்தோடனே நீங்கள் வீடியோ வந்து வந்த உடனே நீங்கள் சிலபஸ் இருக்குல்ல எடுத்து பாருங்கள். சிலபஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து ஆடு கேட்பாங்க. அந்த ஆடை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து நான் ப்ளர் பண்ணிடுவேன், அது வந்து நம்ம வீடியோவில் காமிக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நான் ப்ளர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ப்ளர் பண்ணோன்னே என்னாச்சுன்னா, இப்போ பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம நியூ சிலபஸ் பேஸ்டு என்னென்ன இருக்கோ, ஃபஸ்ட்டு பிரித்தெழுக சேர்த்தெழுக இருக்குதா, பிரித்தெழுக கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்துக்குங்க, 6ஆம் வகுப்பு பிரித்தெழுக. 6ஆம் வகுப்பில் பிரித்தெழுக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்களா, பார்த்துக்குங்க. 6ஆம் என்னென்ன இருக்கோ அத்தனை 6ஆம் 12ஆம் வரைக்கும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு R2 பண்ணிட்டு படிக்க என்னென்னு போட்டிருக்காங்க. இன்னும் அப்படி இல்லை, நம்ம படிக்கணும். இதெல்லாம் இது வந்து நீ கடைசி டைமில் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெளியே இருக்கீங்க, புக்கு உங்கள் கையில் இல்லை, எந்த புக்கு கையில் இல்லை, புக்காக சந்தோஷமணி புக்கு எதுவுமே கையில் இல்லை, நான் என்ன பண்ணுறதுங்க டைமில் இந்த மாதிரி வெப்சைட் இருக்குல்ல, இது யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அத்தனைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. மஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வெப்சைட் பேர் என்னென்னா நிபுணன் டிஎன்பிஎஸ்சி. வெறும் வந்து இலக்கணம் இருக்குல்ல, இலக்கணத்துக்காக. இன்னொன்று வந்து நியூ சிலபஸ் பேஸ்டு, இது நம்ம நியூ சிலபஸ் பேஸ்டு, அந்த என்ன டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு போட்டு பாருங்கள், வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.